பிப்ரவரி 15ஆம் தேதியன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மண்ணியல் விஞ்ஞானிகள் கூட்டம் 2025 நடைபெற்றது. இக்கூட்டம் மண்ணியல் மன்றம் மற்றும் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை இயற்கை வள மேலாண்மை இயக்குநரகம் இணைந்து நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி அவர்கள் கூட்டத்தை தொடங்கி வைத்தார். மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செல்வி அவர்கள் கூட்டத்தை வரவேற்றார். மேலும் முனைவர் பாலசுப்ரமணியம் மற்றும் முருகப்பன் ஆகியோர் மண்ணியல் விஞ்ஞானிகளின் பங்கு மற்றும் இக்கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய உரை ஆற்றினர். துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி அவர்கள் மூத்த மண்ணியல் விஞ்ஞானிகளுடன் தொழில்நுட்ப அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அவரும் மண்ணியல் விஞ்ஞானிகளின் புதிய தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை காவல்துறை தலைவர் முனைவர் தினகரன், முன்னாள் இயக்குநர் முனைவர் நடராஜன், முன்னாள் துணைவேந்தர் முனைவர் முருகேச பூபதி மற்றும் பல முக்கிய அதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் மூத்த பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் முனைவர் கௌரி சங்கர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் சுதாலட்சுமி ஆகியோர் முக்கிய உரைகளை வழங்கினர். 200க்கும் மேற்பட்டோர் மண்ணியல் விஞ்ஞானிகள் மற்றும் மாணவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் மண்ணியல் விஞ்ஞானிகளின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிகள் பற்றிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. மாணவர் முனைவர் தியாகேஸ்வரி அவர்கள் கூட்டத்தின் நன்றி உரையை வழங்கி இந்நிகழ்ச்சி இனிதே முடிவடைந்தது.